ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP, XLOOKUP அண்ட் HLOOKUP. இந்த 3 லுக்கப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது VLOOKUP. VLOOKUPனா ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். அதாவது நம்ம காலத்துல கரெக்ட்டான வேல்யூ ஐடென்டிஃபை பண்றது. அதாவது எம்ப்ளாயியோட ஆனுவல் இன்கம் என்ன எவ்வளவு, அதோட அப்ரூவ்ட் ஃபங்ஷன் என்ன எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு ஐடியா பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐடி கொடுத்துருப்போம். ஸோ ஒவ்வொரு ஐடியோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் VLOOKUP. VLOOKUP பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் VLOOKUP. அதாவது அண்ட் XLOOKUP பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க வேல்யூவும் முன்னாடி இருக்க வேல்யூ. VLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ் பண்றது தான் VLOOKUP. XLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்க என்ன வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பின்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது யூஸ் பண்றதுக்கு நம்ம XLOOKUP யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம HLOOKUP யூஸ் பண்றதுக்கு வேல்யூ வந்து ஹரிசாண்டலா இருக்கணும். அதாவது ரோ வைஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த XLOOKUP பயன்படும். மத்தபடி நமக்கு VLOOKUP XLOOKUP பயன்படும். நான் இப்போ VLOOKUP என்னன்னு முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் VLOOKUP போட்டுப்போம். செலக்ட் பண்றதுக்கு நம்ம tab யூஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கேட்கறது லுக்கப் வேல்யூ. ஸோ எனக்கு லுக்கப் வேல்யூ வந்து எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருக்கேன். கமா கொடுத்துட்டு அடுத்தது டேபிள் மொத்த டேபிளும் செலக்ட் பண்ணிடுங்க. கமா கொடுத்துருங்க. அதாவது காலம் இண்டெக்ஸ் நம்பர். மூணாவதா கேட்டது காலம் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது நம்ம கரெக்டா எங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கோமோ இந்த டேபிள் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். காலம் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லி ஸ்டார்டிங் எங்க இருந்து செலக்ட் பண்ணீங்க. நீங்க எந்த டேபிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து ஒவ்வொரு காலமா இதான் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். எனக்கு செகண்ட் காலம் அதாவது ஆனுவல் இன்கம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஓகேங்களா? நான் ரெண்டாவது கொடுத்துறேன். நம்பர் 2 கொடுத்துறேன். கமா நமக்கு இல்ல ட்ரூ வேல்யூவா இல்ல ஃபால்ஸ் வேல்யூவான்னு கேட்டிருக்கு. நமக்கு கரெக்ட்டான வேல்யூ வேணும்னா ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்துடலாம். இல்ல ஏதாவது ஒரு வேல்யூ ஓகேன்னா நமக்கு ட்ரூ வேல்யூ கொடுத்துடலாம். நான் ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்துறேன். கீழ கொடுத்து செலக்ட் பண்றதுக்கு tab யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட VLOOKUP பயன்படுத்தி அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு ஆனுவல் இன்கமோட யார் அது எம்ப்ளாய்டா இல்ல ஸ்டூடண்ட் இன்கம் அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம VLOOKUP பயன்படுத்த முடியாது. ஏன்னா VLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன வேல்யூ இருக்குதோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். XLOOKUP பொறுத்த வரைக்கும் பின்னாடியும் முன்னாடியும் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். முன்னாடி இருக்க வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி இருக்க வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஆனுவல் இன்கம்ல எம்ப்ளாய்டா ஸ்டூடெண்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா அந்த மூணுல யார் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ XLOOKUP பயன்படுத்த போறேன். XLOOKUP லுக்கப் வேல்யூ ஃபர்ஸ்ட் இதான் லுக்கப் இந்த வேல்யூ வச்சு தான் நான் தேட போறேன். அது ஆக்குபேஷன் ஸ்டேட்டஸ் எம்ப்ளாய்டா ஸ்டூடெண்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா தேட போறேன். ஸோ கமா லுக்கப் வேல்யூ நம்ம எந்த லுக்கப் வேல்யூ கொடுத்தோமோ அதான் லுக்கப் வேல்யூ. இந்த அதான் நமக்கு லுக்கப் வேல்யூவா தேர்ந்தெடுக்க போகுது. கமா எனக்கு எந்த வேல்யூட ரிட்டர்ன்ஸ் அதாவது எனக்கு ஆனுவல் இன்கம் யாருதுன்னு தெரியுது அந்த ரேவை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த ரோவை சாரி காலமை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துடலாம். என்டர். ஸோ எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த ஆனுவல் இன்கமோட யார் இது எம்ப்ளாய்டா ஸ்டூடெண்டா செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்சிச்சு. நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். XLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடியும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், பின்னாடி வேல்யூக்கும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ XLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடியும் கிடைக்கும், பின்னாடி இருக்க வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா VLOOKUP பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். பின்னாடி ஏதாவது வேல்யூ இருந்தா கூட நம்ம அதால அஸ்யூம் பண்ண முடியாது. அடுத்து நம்ம XLOOKUP பார்க்க போறோம். XLOOKUP பொறுத்த வரைக்கும் நமக்கு ரோ வைஸ் இருந்தா தான் இந்த பயன்பாடு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது இந்த ஃபங்ஷனை. VLOOKUP, XLOOKUP இது வந்து பொறுத்த வரைக்கும் காலம்ஸ் வைஸ் இருக்கும். நமக்கு மேக்ஸிமம் டேபிள்ஸ் எல்லாமே காலம் வைஸ் இருக்கும். அப்ப நம்ம யூஸ் பண்றது VLOOKUP அண்ட் XLOOKUP. ஆனா நம்ம HLOOKUP நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்தா அதாவது ரோ வைஸ் நமக்கு டேபிள் கொடுத்தா அங்க நீங்க HLOOKUP பயன்படுத்தலாம். VLOOKUP எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி XLOOKUP பண்ணிட்டு செலக்ட் பண்றதுக்கு டேப் கொடுத்துருங்க. லுக்கப் வேல்யூ வழக்கம் போல தான் எம்ப்ளாய்டு கமா டேபிள் இந்த டேபிள் ஓகே அகைன் கமா இப்போ வந்து அதில் வந்து நமக்கு காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அகைன் நான் சொல்றேன். இதில் வந்து ரோ இண்டெக்ஸ் நம்பர் இங்க இருந்து 1 2 3 அப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நம்ம எங்க இருந்து செலக்ட் பண்ணிருக்கோம் எந்த டேபிள் இருந்து ஸ்டார்டிங் பண்ணிருக்கோமோ அங்க தான் நமக்கு ரோ இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதான் 1 நம்பர் செகண்ட் அண்ட் தேர்ட் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அதாவது உங்களுக்கு அப்லோட் ஆயிச்சா நாட் அப்லோட் ஆகுதான் பார்க்குறது தான். ஸோ இங்க இருந்து 1 2 3 மூணாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆமா அகைன் அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா இல்ல வேற ஏதாவது வேல்யூ வேணுமா கேட்கறது தான் ட்ரூ ஃபால்ஸ் கேட்கறது நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இது கொண்டு வந்துட்டு டேப் கொடுத்துருங்க அண்ட் க்ளோஸ் பாக்கெட் நமக்கு அதுக்கான XLOOKUP பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹரிசாண்டல்ல டேபிள் இருந்தால் மட்டும் XLOOKUP பயன்படுத்தப்படும். அதுவே நமக்கு கால வயசுல இருந்துச்சுன்னா மட்டும் VLOOKUP அண்ட் XLOOKUP மேக்ஸிமம் டேபிள்ஸ் எல்லாமே நமக்கு கால வயசுல கிடைக்கும். ஸோ நமக்கு VLOOKUP அண்ட் XLOOKUP பயன்படுத்தப்படும். ஏதாவது 1 2 காலங்கள் வேணா XLOOKUP இருக்கக்கூடும் ஹரிசாண்டல் அதாவது ரோ வைஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம XLOOKUP பயன்படுத்தணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் கைஸ்.